மற்ற கட்சிகளில் இருந்து ஆட்களை சேர்க்க வேண்டும், அவர்களை தன்னுடைய கட்சியினுடைய அங்கத்தினர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய முழு கவனத்தையும் அதிலே செலவழிக்கிறார் என்பதுதான் இப்பொழுது தெரிந்திருக்கிற விஷயம். காலையில் கீழே ராஜினாமா பண்றான், மேலே போய் சேர்றான். அது ராஜினாமா ஏற்றுக்கொள்ள கடிதம் எப்படி இருக்குன்னா, அந்த கடிதத்தை அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிற போது மேலே சேர்த்துட்டாருன்னு நெய்ஸ் வருது. ஸ்பீக்கர் ஜேசிடி பிரபாகரன், சட்டமன்றத்தினுடைய இது இசைக்கு முத்தா யாரோ இசைக்கு சுப்பையாங்கிற எம்எல்ஏ அவர் ராஜினாமா பண்ணார் அவருடைய கடிதம் அப்படின்னு இவர் வாங்கி படிக்கிறாரு, காமிக்கிறான். அதே டிவியில் அடுத்த நிமிஷம் மேலே அவர் சேர்ந்தார். ஆக கார்டு கொடுக்கறது வருது. ஆக அவங்களெல்லாம் எவ்வளவு திட்டமிட்ட ஒரு வேலை. ஒரு 24 மணி நேரம் பொறுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு என்ன, அதனால என்ன நஷ்டம்னு தெரியல. ஒரு ராஜினாமா பண்ணி இதுக்காகவே ராஜினாமா பண்ணி அங்கே சேர்ந்து இப்போ அதுக்கடுத்து அவங்க எம்எல்ஏ வர இவரே நிறுத்துவாரா நிறுத்த மாட்டாரா ரெண்டாவது பட்சம். நான் எனக்கு இருக்கிற கோரிக்கை பொதுமக்களுடைய சார்பில் நான் சொல்றது, 2 தொகுதியில் நிற்கிறவனும் சரி, ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணானா, அதே மாதிரி இது எம்எல்ஏவை ஜெயிச்சு விட்டு பொது தேர்தலில் ஜெயிச்சு விட்டு ராஜினாமா பண்ணி அவனே நின்னான்னா அந்த வேட்பாளர்களை பொறுத்தவரை ஏற்கனவே நடந்த தேர்தலுக்கு அரசாங்கம் செஞ்ச செலவை கட்டிடணும். பூத்துக்கு உட்கார்ந்த வாதியாருக்கு கொடுத்த காசு, பூத்து அமைச்சர் காசு, அதை 1 மாச காலமா 2 மாச காலமா அந்த கலெக்டரேட்ல இருந்து அந்த சட்டமன்ற தொகுதிக்கு என்னென்ன செலவு செய்யப்பட்டது, தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல, அந்த கணக்கை விஜய் கூட 2 தொகுதியிலிருந்து ஒரு தொகுதியை ராஜினாமா பண்றாருல்ல, அந்த ராஜினாமா பண்ண தொகுதியில் நடந்த தேர்தல் செலவு கட்டணும். அதே மாதிரி இந்த 5 பேரும் கட்டணும். 5 பேரா 4 பேரா இவரையும் சேர்த்து 5, அந்த 4 பேரை கட்டணும். இது பொதுமக்கள் மூலமா இருக்கிற கோரிக்கை, பொதுமக்கள் சார்பாக இருக்கிற. அப்பதான் இனிமே அடுத்த தடவை அதாவது இவன் நீ செலவு பண்ண காசு இவங்களுக்கு கவலை இல்லை. உங்க கட்சி 1000 கொடுத்தேன், 2000 கொடுத்தேன், 3000 கொடுத்தேன், அது பழனிசாமி காசு கொடுத்தாரு, வேலுமணி காசு கொடுத்தாரு, இவர் கொடுத்தாரு, அவர் கொடுத்தாரு, எந்த காசு கொண்டு போய் கொடுத்தேன், இந்த கதைக்கெல்லாம் நான் வரல. அரசாங்கம் அந்த தொகுதிக்கு தேர்தல் நடத்துறதுக்காக செலவு பண்ணி இருக்கலாம் தேர்தல் கமிஷன். அந்த தேர்தல் கமிஷன் செலவு பண்ணி இருக்கிற காசை கொடுக்கணும். உடனடியான தேர்தலை நீ நின்னா எதுக்கு ராஜினாமா பண்ற? அவர் ராஜினாமா பண்ணிட்டு அப்புறம் நிக்கிற போது உனக்கு தெரியும் 2 தொகுதியில் ஜெயிச்சா ஒரு தொகுதி தான் இருக்க முடியும். ஏன் 2 தொகுதியில் நிக்கிற? அப்போ ஒரு தொகுதியினுடைய செலவை ஏத்துக்கோ. அரசாங்கத்துக்கு செலவு அரசாங்கத்துக்கு கொடு. எத்தனை ஏழை பாலையெல்லாம் இன்னைக்கு எவ்வளவோ வசதி இல்லாம கிடக்கிறான். அரசாங்கம் இதுக்கு தான் செலவு பண்ணுமா? என்ன நடக்குது தெரியல, தெரிஞ்சிருக்கனால அதெல்லாம் சொல்றோம். என்ன நடக்குது தெரிஞ்ச விஜய பணம் கட்ட சொல்றேன்னா அதை கூட அவர்கிட்ட மின்துறை அமைச்சரை கேளுங்க, அவரை கட்டுட்டோம். என்ன நடக்குதுன்னு தெரியும், என்ன நடக்குது தெரிஞ்சனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வி கேட்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தமிழக முதல்வர் விஜய் இங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாருங்க. இப்ப அவருடைய ஆட்சியில அதே 10 ரூபா வந்து அதிகமா இல்ல, வெறும் போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அமைச்சர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. அவங்க இருந்து என்னென்ன பதில் எதுவும் திட்டோட்டமா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. கேஸ்டியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, எம்ஆர்பி ரேட்ல விற்கணும்னு சொல்லி. நான் அதுல எனக்கே ஒரு கேள்விக்குறி இருக்கு. நான் ஏற்கனவே நம்ம கரூர்ல தான் நான் பேசுறேன். ஒரு குவார்டர் உற்பத்தி செலவு ஒரு 30 ரூபா தான். ஆலையில் உற்பத்தி செலவு 30 ரூபா தான். ஆனா 150 ரூபாய்க்கு விற்கிது, 160 ரூபாய்க்கு விற்கிது. கடைசியில் வர்றா எங்கெங்க எவ்வளவு பணம் போகுது, எதனால இவ்வளவு இதெல்லாம் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கோம். அதனால நீங்க உற்பத்தி செலவுக்கு ஏற்ற விலை, உற்பத்தி செலவுக்கு ஏற்ற விலை எல்லா மதுபானங்களிலும் இருக்க வேண்டும். வெறும் எம்ஆர்பியும் அவ அடிக்கிறது. எம்ஆர்பி யார் அடிக்கிறா? அரசாங்கம் அடிக்கல. எம்ஆர்பி அந்த ரேட்டில் அடிக்கிறதாரு கம்பெனி அடிக்கிறான். கம்பெனி அடிக்கிறான் எம்ஆர்பி ரேட்டு. இந்த ரேட்டுக்கு நான் கொடுக்கறேன், கம்பெனி அடிக்கிறான். என்ன கம்பெனி அது ஒரிஜினலா? ஏதோ விஜய் உடனே எம்ஆர்பி ரேட்ல விற்க சொல்லிட்டாருன்னா பெரிய ஆஹா எம்ஆர்பி ரேட் 30 ரூபாவே 150 ரூபாய்க்கு விற்கிறானே, மீதி 150 ரூபாய் எங்க போகுது? இதெல்லாம் தெரியும். மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லிருங்க.
இதான் என்ன தெரியும், பிஜேபிக்கு எதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல, மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட இதெல்லாம் தெரியுமா, பிஜேபிக்கு தெரியுமான்னு சொல்லுங்க. கடந்த மக்களவை தேர்தலை விட இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வங்கி குறைஞ்சிருக்காங்க. விஜயனுடைய வருகை தான், விஜய் வாங்கியிருக்காரு அந்த வாக்குகளை. அதனாலதான் ஆட்சியிலே உட்கார்ந்து நிதர்சனமா தெரியுது. நாட்டு மக்கள் எதிர்பார்த்து அவரை வாக்களிச்சிருக்காங்க. நாங்க எங்களுடைய கோரிக்கை, ஒரே கோரிக்கை தான் தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் வச்சிருந்தோம். மிக தெளிவா சொன்னோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு என்ன தெரியும்னா, அவருக்கு எங்களாலதான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அவருக்கு தெரியணும். மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லுங்க, எங்களை பிஜேபியால தான் விசில் ஆட்சிக்கு வந்திருக்கு. எப்படின்னா நாங்க சொன்னோம், யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதுதான் இந்த தேர்தலில் பிரதான கேள்வி. நான் எண் மக்கள் பயணத்திலையும் பேசினேன், அதே மாதிரி எங்களுடைய மாநில தலைவர் சுற்றுப்பயணத்திலையும் இதைதான் பேசினேன். தமிழகம் தலைநிமிர எழுச்சி பயணத்திலையும் இதான் சொன்னேன். தொடர்ந்து தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பிற்கு யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதுதான் மூல லட்சியம் என்று சொன்னோம். ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு சொன்னோம், வரல. அதனால ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ஜனங்க விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. அதனால சொல்றேன், இதுக்கும் காரணம் நாங்க தான். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு தேர்தலுக்கு பின்னாடி ஒரு வாக்குறுதி, அதாவது அதுக்கு அவர் அவரை கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிக்கணுங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல, தேர்தல் வாக்குறுதி விஷயங்கள்ல கொஞ்ச நாளைக்கு நம்ம விட்டு பிடிக்கணும். ஏன்னா அவர் முதல் நாள் முதலமைச்சரா பதவியேற்ற அன்னைக்கு ஒரு ஜகா வாங்கிட்டார். இவங்க இருக்கிற வெள்ளை அறிக்கை கொடுங்க, நாட்டில் என்ன இருக்குது என்ன இல்லை, இதையெல்லாம் நான் பார்த்துட்டு நான் சொல்றேன் உங்கள்கிட்ட சொல்லணும். ஆனால் இத்தனை நாள் ஆயிருக்கு, போய் இத்தனை நாள் அதை கணக்கு பார்த்துக்கிறதா இல்லையா தெரியல. என்ன இருக்கு என்ன இல்லை, இப்போ பிரைம் மினிஸ்டர்கிட்டயாவது போய் அதை கொடுத்தாரான்னு தெரியாது. தமிழ்நாட்டில் என்ன இருக்கு என்ன இல்லை இதையெல்லாம் நான் பார்க்கணும், இதை வச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். முதல் நாள் பேச்சிலேயே சொன்னார். அது நியாயமா இருந்தது. போய் உட்காராமே சொல்லிவிட்டோங்கிறது அன்னைக்கே மன்னிப்பு வாங்கிட்டார். நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாமே கொடுத்து விட்டேன், அங்கே உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும், ஆக சட்டியில் என்ன இருக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லி அவருக்கு அன்னைக்கே சொல்லிட்டார். இப்போ தெரிஞ்சிருப்பாரு, தெரிஞ்ச ஒருபாடு அதை சொல்லணும். இன்னும் தெரிஞ்சுக்கலீங்கன்னா யாரையாவது ஆள் வச்சாவது தெரிஞ்சுக்கணும். சொல்லியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர்கிட்டையும் போய் சொன்னேன்னு சொல்றாரு. அது ஆல் இண்டியா முழுக்க எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு. தேசம் முழுவதும் வந்தே மாதரங்கிறது மகாத்மா காந்தி முழக்கம். அது கூட அந்த நம்ம டிவிக்கே மந்திரிகள்லாம் பல பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அது ஹிந்தியில் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்குதுங்கிறாங்க. அது வங்க மொழியில் இருக்குதுங்கிற அவனுக்கு தெரியல. ஜனகணமனவும் ஏதோ ரெண்டு வங்க மொழியில் இருந்ததுன்னு தெரியல. அதை விடுங்க, அப்படி தெரியல, இனிமேல் தெரிஞ்சுக்க போறாங்க, இப்பதானே வந்திருக்கிறாங்க. ஆனா இது தேசத்தின் அதனுடைய பொருள் எல்லாம் பார்க்கணும். அது என்ன உங்களை பொருள் குற்றம், வந்தே மாதர பாடல் பாடுவதில் என்ன பொருள் குற்றம், அந்த பாடலில் இருக்கக்கூடிய விஷயத்தில் என்ன மாறுபடுகிறீர்கள், எதற்காக அந்த பாடல் பாடக்கூடாது? தமிழ்தாய் வாழ்த்து எந்த நூற்றாண்டில் வந்தது? தமிழ்தாய் வாழ்த்து எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டது? வந்தே மாதரம் யாரால் முழங்கப்பட்டது? தேசம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக முழங்கப்பட்ட முழக்கம். பாலகங்காதர திலகரும் மகாத்மா காந்தியும் இருக்கக்கூடிய தேசத்தினுடைய அக்கறையில் வளர்ச்சியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட மகத்தான தலைவர்கள் எல்லாம் முழங்கிய முழக்கம். ஆக வந்தே மாதரம் ஒரு தேசத்தின் ஒற்றுமைக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக முழங்கப்பட்டிருக்கிறது. கருத்து நான் இந்த கருத்தையும் சொல்லவுடைய தமிழில் ஏன் தமிழ் பாடக்கூடாதா, யார் வேண்டாம் என்கிறார்கள். சங்கராச்சாரியாரை பார்த்தே சொன்னார்கள், அவர் நடத்திய ஒரு விழாவிலே தமிழ் தாய் வாழ்த்து பாடவில்லை என்று கேட்டவர்கள் தான் உண்டு. அதனாலே அவர் என்ன சிவனை வழிபடாமல் விட்டு விட்டாரா, இல்லை வேறெல்லாம் அவர் வழிபாட்டு தலங்களில் என்ன குறைந்து போய்விட்டது? ஏதோ குறைக்க வேண்டிய வேலையை குறைக்கிறார்கள். என்ன நீ கேட்கிற நேரமெல்லாம் 3 முதலமைச்சரை பார்த்திருக்காரு. அவரு 3 முதலமைச்சரை பார்த்திருக்காரு. இன்னைக்கு குஜராத்தில் அவருக்கு ஏற்கனவே ஷெட்யூல்டு நிகழ்ச்சி.
அதனால சொல்லியிருக்காரு இன்னைக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இவங்க பார்த்துட்டு நீ பிரைம் மினிஸ்டர் தான் டேட்டு. இதில் ஒன்று என்னன்னா பிரதம அமைச்சருடைய டைம் தான் வாங்கப்பட்டது. அதை ஒட்டி மற்ற அமைச்சருடைய டைம் கேட்டாங்க. அவ்வளோதான். இன்னும் அவர் ஊர்லேயே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு கொடுத்துருக்கலான்னா இன்னைக்கு அவர் இல்லை. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை விஜயும் அதை பெருசாக எடுத்துக்கல. லேட்டாக தான் கேட்டாங்க. அதனால் அவர் ஒன்றும் இங்கேயும் அந்த கருத்தை சொல்லலை. அவர் வந்து அதில் மற்றவங்க பத்திரிகைக்காரர்களும் வேற ஏதாவது சொரிஞ்சு விடுறவங்க, யாராவது இடையில சொரிஞ்சு விடலான்னு நினைக்கிறவங்க இப்போ சொல்கிறது. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை. விஜய் இணக்கமாக போகணும்னு தான் நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். பழுத்த மரத்தை நோக்கி ஓடுறதுக்கு வந்து நாம் என்ன செய்ய முடியும்? நாங்கள் எங்கள் தோழர்கள் கூட சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம கொள்கை ரீதியாக லட்சிய ரீதியாக இருக்கக்கூடிய இயக்கம். 2 பேர் நாடாளுமன்றத்தில் நுழைஞ்சுதான் இன்னைக்கு தேசம் முழுவதும் நம்ம ஆடுற இயக்கமா, உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் இயக்கமா இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி. அதனால இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நாம் வந்து நம்முடைய அணி குறைவாக வாக்கு பெற்றுச்சு, அதோட தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை இன்னொரு இடத்துக்கு போகலாம், அங்கே போகலாம், அங்கே போகலாம், அங்கே போனால் பதவி வரும், இங்கே போனால் பதவி வரும், அங்கே போனால் நகராட்சிக்கு மறுபடியும் நாம தலைவர் ஆயிடலாம், இங்கே ஏஜென்ட் எல்லாம் கம்மியாக இருக்கிறான், அங்கே டிவிக்கு எவ்வளோ விவரம் தெரியாதவனா இருக்கிறான், நாம் போய் எல்லாம் அங்கே போய் ஜல்லிக்குட்டாங்கிட்டக்காரங்கிட்ட காசு வாங்கலாம், மணல் அள்ளவங்கிட்ட காசு வாங்கலாம், இல்லை வேற மாமூல் வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறவன் போகலாம். அப்படி ஆசைப்படுறவன் போகலாம். அது இங்கேயும் இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம். அப்படித்தான் அதிமுகவில் இருந்து போனாங்க இந்தவங்க அங்கே வராங்க இங்கே வராங்கன்னா அவங்க பற்றி நான் எப்படி கருத்து சொல்றது? நான் சொல்றது என் கட்சியை பற்றியே நான் இதை சொல்றேன். அங்கே போனால் தான் புரோக்கர் வேலை செய்யலாம், இல்லை அரசாங்கத்துக்கு புரோக்கராக இருந்து ஏதாவது காசு சம்பாதிக்கலாம், நான் அங்கே போய் 15 இது எடுக்கலாம். அது நம்ம பேசும்போது கூட சொல்லிடுறேன். கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு வச்சு வெளியே போட்டுற எச்சில் எல்லாம் கிடக்கும், அதில் லட்டும் கிடக்கும், பஜ்ஜியும் கிடக்கும், வடையும் கிடக்கும். அதில் சுற்றி பார்த்தா 100 நாய் அதில் நிற்கும், எச்சில் இல்லை சோத்துக்காக. அந்த மாதிரி தான் என்ன, அந்த மாதிரி தான் தேர்தல் தோல்விக்கு பின்று ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சிக்கு ஓடுபவர்கள் அதைத்தான் சொல்லும். தோத்த கட்சியை பற்றி போறான்னா அவனுக்கு அதாவது ஒரு இந்த தலைமை பிடிக்கல, அவனா வந்து தன்னை பெரிய போறான், அவன் பணியாற்ற போறான்னு அர்த்தம். ஜெயிச்ச கட்சிக்கு போறான்னா நான் அவனை எல்லாம் இப்படிதான் சொல்லுவேன், யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா நானும் 2 தடவை கட்சி மாதிரி இருக்கேன். எம்ஜிஆர் கிட்ட இருந்தேன், கலைஞர்கிட்ட போனேன், தோத்த போது தான் போனேன். நாடாளுமன்றத்தில் ஒரு சீட்டு கூட வராத போது தான் கலைஞர்கிட்ட போனேன். என்ன அதே மாதிரி திமுகவும் தோத்த பொறுப்போட தான் பிஜேபி வந்தேன். அதனால நான் என்ன திருப்பி கேட்டுருவாங்கிறதுக்காக அதுக்கு பதில் சொல்றேன். என்ன அவங்க டிசம்பர் மாசமே அந்த பொறுப்புல இருந்து எடுக்கப்பட்டாங்க. கட்சியில் சரியா நடவடிக்கை இல்லை, மற்ற கட்சிகளோட வந்து தொடர்பு இருக்காங்க, திமுகவோட இருக்கிற அன்னைக்கு செந்தில் பாலாஜியோட எல்லாம் மறைமுகமான தொடர்பு இருக்கிறாங்கன்னு கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் பெட்டிஷன் கொடுத்தாங்க. கிளைக்கழகத்தில் இருந்தெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த அந்த மண்டலில் இருக்கக்கூடிய அவங்கெல்லாம் கொடுத்த கடிதத்தில் அப்போ நீக்கப்பட்டாங்க. இப்போ தொடர்ந்து அதே மாதிரி வந்து இன்னொரு ஆளை பாண்டியன்னு ஒருத்தரை போட்டிருக்குது, ராமமூர்த்தின்னு ஒருத்தரை போட்டிருக்கு. அந்த ராமமூர்த்தியை போட்ட போது அதுவும் எல்லாம் அந்த கிளைகள்லாம் அவங்க கையெழுத்து வாங்கி அப்ரூவ் பண்ணி தான் மாவட்ட தலைவர் மூலமாக தலைமைக்கு வந்து தான் அப்ரூவ் பண்ணி பண்ணிடுவோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதில் அவங்களுக்கு வேணா கட்சியில் பணியாற்றணும்னா வேற பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை பணியாற்ற விருப்பம் இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம்? ரோடு தான் பதவி கொடுக்கணும்னா ரோடு கொடுக்கணும், இல்லை பத்திரிகையாளர்கள் தான் பதவி கொடுப்பாங்கன்னா பத்திரிகையாளர். கட்சியினுடைய நிலை இதுதான்.